வணக்கம். 2025 மே 7 இரவு வானிலை ஆய்வறிக்கை 2 நிமிட அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் பொழிந்து கொண்டிருந்த காற்றுடன் கூடிய மழை ஸ்ரீமுஷ்ணம் மற்றும் காட்டுமன்னார் கோவில் வரைக்கும் பொழிந்து தற்பொழுது அது கும்பகோணம், பாபநாசம், வலங்கைமான், குடவாசல் பகுதி நோக்கி திரும்பி இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு இரவு 10 மணிக்குள் நீடாமங்கலம், கொரடாச்சேரி, மன்னார்குடி மற்றும் கோட்டூர், வடபாதிமங்கலம், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தோட பகுதிகள் காரைக்கால் பகுதியை நோக்கியும் திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நள்ளிரவுக்குள் வேதாரண்யம், கோடியக்கரை, அதாவது தலைஞாயிறு, முத்துப்பேட்டை பகுதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வடமேற்கு திசையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கி சற்று வலுவான காற்றுடன் அந்த மழை இருக்கலாம். பெரிய அச்சுறுத்தும் காற்றல்ல, சற்று சாய்வாக பொழியக்கூடிய மழை பொழிவாக இருக்கும். மிக கனமழை பொழிவிற்கு வாய்ப்பில்லை. லேசான மிதமான மழை பொழிவாக ஒரு அரை மணி நேரம் பெய்யக்கூடிய மழையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை டெல்டா மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தெரிகிறது. தமிழ்நாட்டில் பரவலான மழைப்பொழிவு நாளைய மறுதினத்திலிருந்து கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் மாலை இரவு இடிமழை பொழிவு பரப்பில் அதிகரிக்கும். விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறவும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.